நீங்க சொன்ன ஐடியா கூட நல்லா தான் இருக்கு. ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு பாட்டில் கேப்ப எடுத்துட்டேன். ஸோ வந்துட்டு நீங்க சொன்ன ஐடியா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு சொல்லுங்க. ஸோ என்னன்னா, நான் ஆல்ரெடி ஒரு பாட்டில் கேப் வீடியோ ஒண்ணு போட்டிருந்தேன். அதில வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஃப்ளவர் ஷேப்ல கட் பண்ணிட்டு பாட்டில் கேப்ப சென்டர்ல பீட்ஸ் போட்டுட்டு அத 3 விதமா யூஸ் பண்ணி 3 விதமா வந்து யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதில ஒருத்தவங்க வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, சென்டர்ல பீட்ஸ் போடுறதுக்கு பதிலா சாம்பிராணி வச்சா சாம்பிராணி ஸ்டாண்ட் மாரி இருக்கும்க்கா அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே நல்லா தான் இருக்கு. ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு நெனச்சேன். ஆனாலும் எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. சாம்பிராணி இதில் வச்சு யூஸ் பண்ணலாமா என்னன்ட்டு. அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லை, சாம்பிராணி என்கிட்ட இல்லை. சரி ஓகே என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது அந்த வீடியோலேயே நான் வந்துட்டு இந்த பாட்டில் கேப்புக்கு மேலே வந்துட்டு கேண்டிலை வச்சு நான் வந்து ஹோல்ஸ் போட்டிருப்பேன். ஸோ சரி ஓகே சாம்பிராணிக்கு பதிலாக வந்துட்டு நம்ம கேண்டிலை வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேண்டில் ஸ்டாண்டை ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு நினச்சேன். ஸோ அதனால் வந்துட்டு அந்த வீடியோவில் பண்ண மாதிரியே ஒரு பாட்டில் கேப் எடுத்து ஃப்ளவர் ஷேப்பில் கட் பண்ணிட்டு இன்னொரு பாட்டில் கேப் எடுத்து கீழே ஃபிட் பண்ணிட்டு க்ளூ அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு நான் பெயிண்ட் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்டோன்லாம் ஒட்டி திரும்ப அதுக்கு மேலே வந்து கோல்டன் பெயிண்ட் பண்ணிட்டு அவ்வளோதான். ஃபைனலாக ஒரு சின்ன கேண்டில் மட்டும் வச்சுட்டு கேண்டில் ஆன் பண்ணி பார்த்தேன். ஓகே நல்லா தான் இருக்குது பார்க்க. ஆனால் எனக்கு தெரிஞ்ச சேஃப் இல்லை, டேஞ்சர் தான் நினைக்கிறேன். ஸோ செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நடுவில் தான் எனக்கு தோணுச்சு, ஏன்னா மெல்ட் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து நல்லா இருக்கே ஐடியான்னு சொல்லிட்டு டக்குன்னு பண்ணிட்டேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.